ட்விட்டரில் திசையெங்கும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ரொம்ப பிரபலமாக போய்கிட்டு இருக்கு. இந்திய அளவில் இல்லை, உலக அளவில் இது வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல வந்து 50,000 ட்விட்டுக்கு போச்சு, 1,00,000, 1,50,000, இப்போ 2,50,000 நோக்கி போய்கிட்டு இருக்குது. 3,00,000 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இரவு நேரத்தில் கூட நாம் தமிழர் கட்சியினர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக சமூக வலைதளத்தில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரே ஐடி விங்னா அது நாம் தமிழர் ஐடி விங் தான் அப்படிங்கிறத இப்போ மற்ற கட்சிகள் புரிஞ்சிருக்கும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சி ஒரு தேசிய கட்சி. அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ டெல்லியோட முதலமைச்சராக இருக்கிறாரு. அது மட்டும் நம்ம பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு ஆதரவா போடக்கூடிய அந்த ட்வீட் எத்தனை தெரியுமா? வெறும் 1,46,000 ட்வீட் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஒரு கவுன்சிலர் கூட இல்லடா அவங்க கட்சிக்குங்கிறாங்க. ஆனா அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு, மக்கள் செல்வாக்க பாருங்க. அத்தனை பேர், அத்தனை லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு சமூக வளத்துல ட்விட்டு போடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சி, அண்ணன் சீமானுக்கு ஆதரவான அலை இந்த தமிழகத்துல வீசி கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உணரணும். ஐயனாதன் சொல்லும் போது சொல்றாரு, சீமான் வந்து 7% ஓட்டு தான் வச்சிருக்காருன்னு சொல்லாதீங்க, அது சுத்தமா பொய்யுங்க. சீமான் கண்டிப்பா 10%க்கு மேல ஓட்டு வச்சிருப்பாரு. அவரோட ஓட்டு பெட்டியில பித்தலாட்டம் பண்ணி திருடி இருப்பாங்க. இவங்க 32 லட்சம் அல்ல 50 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. இது குறைச்சு காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். ஒரு வகையில நாம அவர் சொல்றதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அண்ணன் சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் எழுச்சி, மக்கள் செல்வாக்க நம்ம களத்தில் பார்க்கறது ஓட்டில் எதிரொலிக்கவே மாட்டேங்குது. அப்போ ஏதோ தப்பு நடக்குது. ஏன் ஓட்டு பெட்டியில் நம்மளுக்கு தேர்தல் முடிவு வரும்போது நமக்கு ஒரு அதிருப்தியை தருது. மக்கள் யாரை கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. தன்னெழுச்சியாக மக்கள் கூடுறாங்க, காசு வாங்காமல். சமூக வலைதளத்தில் இளைஞர்கள் எல்லாருமே எழுச்சியாக நாம் தமிழருக்கு ஆதரவாக களமாடுறாங்க. அப்படி இருந்தாலும் கூட தேர்தல் முடிவில் அது எதிரொலிக்காததன் காரணம் என்ன? அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய, மக்கள் செல்வாக்கு இழந்த அந்த அரசியல் கட்சிகளையே வென்ற மாதிரி காட்டுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஊடகத்தில் அவர்களையே ஊதி பெரிதாக்குவது, இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம உற்று கவனிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டதா காலையில் ஒரு செய்தி. அதுக்கு பின்னாடி இல்லை, மைக்கு சின்னம் உறுதியாக்கப்படலை, சீமான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை, மாற்று சின்னத்தை தான் அவர் கேட்கிறார், மைக்கு வேண்டாங்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம். அதனால தான் நம்ம எந்த ஒரு முடிவு எந்த ஒரு காணொலியும் நம்ம போடலை. ஒரு உறுதியா ஒரு சின்ன முடிவாகட்டும் அப்படின்னு. இருந்தாலும் ஒருவேளை இந்த மைக்கு சின்னத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த சின்னம் தொடர்பாக ஒரு காணொலி போட்டோம். அதுல வந்துட்டு எந்தெந்த சின்னங்கள்லாம் வேண்டாம் நம்ம சொன்னோமோ அதுல இருந்து தான் இந்த மைக்கு வருது. எந்தெந்த சின்னம்லாம் வேணும், இது கிடைச்சா நமக்கு உறுதியா வெற்றி, எளிமையா மக்களை போய் நம்ம சேர்ந்துடலாம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு நம்ம சொன்ன சின்னங்கள் கிடைக்கல. நம்ம இது வந்து ஆபத்து, இந்த சின்னங்கள் எளிமையா மக்களை போய் சேராதுன்னு நம்ம நினைச்ச ஒரு சின்னமா தான் மைக்கை பார்க்கணும். ஏன்னா மைக்குங்கிறது இளைஞர்களுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் படிக்காத பாமர மக்களுக்கு மைக்குனா தெரியுமா? அவங்க அதை பயன்படுத்தியிருப்பாங்களா? அது எப்படி இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, வயதானவர்களுக்கு எப்படி இதை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும்? அவன் திட்டமிட்டு தான் மைக்கை வந்து ஒதுக்கியிருக்கான். அப்போ எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். அனுதினமும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக, நாம தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். மைக்கை பிடிக்காத மக்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. மைக்கை தொட்டாலே, மேடையில் ஏறினாலே நடுங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்னம் தான் அந்த மைக். அதனால மைக் ஒருவேளை மைக்கு தான் அப்படின்னா வேற வழி இல்லை, நம்ம அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், வேறு அதுக்கான யுக்திகளை பார்க்கலாம். ஆனால் ஒருவேளை நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை மாற்றுறது நல்லதாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. அதை தான் அண்ணனு நினைக்கிறார். எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய, அதுக்கு எனக்கு படகை கொடுங்க, இல்லை தீப்பெட்டியை கூட கொடுங்க, மைக் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிட போது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில், அந்த பிரம்மாண்ட மேடையில் அண்ணன் சீமான் மக்களுக்கு அறிவிக்க இருக்கிறார். அதுக்கு பிறகு நம்ம அந்த சின்னம், அது எதுவாக இருந்தாலும் அந்த சின்னத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெறுவதற்கு நம்ம வெறித்தனமாக களமாடுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, கோவையில் வந்து கமலஹாசன் போட்டியிடுறதுக்கு சீட்டு கேட்குறாரு அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திமுகவில் வந்து ஸ்டாலின் கடைசி பார்த்தா கமலுக்கு சீட்டே கொடுக்கல, அவருக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாரு. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி கமலஹாசன் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்படி போய் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு இப்படி போய் திமுகவில் கரைஞ்சிட்டாரு? இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் கமலஹாசன்? ஏன் வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்ல. அதுக்கு ஒரு பதில் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா,
கோவையில் அண்ணாமலை போட்டிடுறாராம். அப்போ அண்ணாமலை போட்டிடுறாரு, நீ ஒரு சினிமா பிரபலம், நீ போய் நின்று ஓட்டை வாங்கி பிரித்து விட்டு அண்ணாமலையை தோக்கடிச்சிடாத, அதனால் வந்து அண்ணாமலையை ஜெயிச்சுட்டு போட்டோம், அதனால் உனக்கு ராஜ்யசபா சீட்டு தாரேன், நீ வா என் கூட அப்படின்னு ஸ்டாலின் அண்ணாமலையினுடைய வெற்றிக்காக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்காக மறைமுகமாக அந்த திமுக வேலை செஞ்சதுக்கான ஆதாரமாக இதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் 4 பேர், அதில் ஒருத்தர் தாங்க தமிழர் அப்படின்னாங்க. அந்த ஒரு தமிழருங்க கோவையிலங்க, அந்த ஒரு தமிழரும் டம்பி வேட்பாளருங்க, அந்த ஒரு தமிழரும் தோப்பாருங்க. அவர் தோக்கணுங்கிறக்காக தாங்க அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அண்ணாமலை ஜெயிக்கணுங்க, அதுதாங்க திமுகவுக்கு வேணும். திமுக மறைமுகமாக பிஜேபிக்கு வேலை பார்க்குது, பிஜேபியை வளர்க்குறதே திமுக தான். அதை மக்கள் தயவு செஞ்சு உணரணும். இனி இப்படிப்பட்ட அந்த மானங்கட்ட அரசியல் கட்சிகள், கள்ள கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் அனைத்தையும் ஒழிச்சு கட்டி நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் தன்னெழுச்சியாக ஆதரவு கொடுக்கணும், வாக்களிக்கணும். நாளைக்கு வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நம்மளுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்கள் குறித்த ஒரு காணொளி வந்து வெளியாக இருக்கிறது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து இன்ஜினியராக இருக்கிறாங்க, படித்த பட்டாதாரியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தலை சிறந்த ஒரு வேட்பாளர்களை தான் அண்ணன் சீமான் களத்தில் இறக்கியிருக்கிறார். அவர்கள் தொடர்பான ஒரு குறும்படமும் அந்த மேடையில் வெளியிடப்பட இருக்கிறது. எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒன்று, எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒன்றை அண்ணன் சீமான் செய்ய இருக்கிறார். ஒரு புதிய முயற்சியை அவர் செய்ய இருக்கிறார். அது மூலம் இந்த வேட்பாளர்கள் மக்களை இன்னும் எளிமையாக போய் சென்றடைவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அண்ணன் சீமான் அந்த படப்பிடிப்பில் இன்னைக்கு மும்முரமாக இருந்தார். அந்த காட்சியை நம்ம பார்த்துருந்தோம். அதே போல இந்த திமுக வாய்களையே சொல்லும், சமூக நீதியை நாங்கள் காப்பாற்றுறோம். சமூக நீதினா என்ன? எல்லா சாதி சமூகத்துக்கும் சம உரிமை அரசியல்ல, அந்தந்த சாதி சமூகம் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏத்தாப்புல உரிமையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பொய் பேசக்கூடிய திமுக, ஆனால் உண்மையிலேயே சமூக நீதியை காத்து நிற்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் சீமான் இருக்கிறார். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அத்தனை சாதியிலிருந்தும் தேர்ந்தெடுத்து அவர் வந்து இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறார். எல்லா சாதிக்கான அரசியல் உரிமையும் கொடுத்திருக்கிறார். அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட சாதியினருக்கு கூட அவர் வந்து தேடி போய் கொடுத்திருக்கிறார். அது பார்த்தோன்னா இப்போ வன்னியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, முக்குளத்தோருக்கு 5 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, கொங்கு வெள்ளாளருக்கு 6 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, பறையர் சமூக மக்களுக்கு 5 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 4 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, நாடார் சமூகத்தினருக்கு 2 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, மீனவர் சமூகத்துக்கு 2 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, முதலியார் சமூகத்துக்கு 2 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, உடையார் சமூகத்துக்கு 3 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, முத்தரையர் சமூகத்துக்கு 1 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, கோனார் சமூகத்துக்கு 2 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, துளுவ வேளாளர் சமூகத்துக்கு 1 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, தமிழ் இஸ்லாமியருக்கு 1 சீட்டு கொடுத்திருக்கிறாரு, உருது பேசக்கூடிய இஸ்லாமியருக்கும் 1 சீட்டு கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் 40 சீட்டு. அத்தனை சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்த ஆகச்சிறந்த சமூக நீதி காத்த ஒரே தலைவராக அண்ணன் சீமான் இருக்கிறார். திமுக செய்யல, அதிமுக செய்யல, பிஜேபி செய்யல, ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை சாதித்து காட்டியிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி கிறிஸ்தவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறது. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற முழக்கத்தை முன்வைத்து 40 வேட்பாளர்களில் 20 சரியாக பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்திருக்கிறார் சீமான். ஒரு புரட்சிகர மாற்று அரசியலை முன்னெடுத்து வரும் சீமானுக்கு வாக்கு செலுத்தி ஒரு தூய மாற்றத்தை இந்த தமிழக அரசியலில் இந்த 2024 தேர்தலில் நிறுவுவோம். உறுதியாக நாம் தமிழர் கட்சியின் சின்னத்துக்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.